எங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. அண்ட் ஒய்ஃப் என் கூட செலிப்ரேட் பண்ற இந்த 5த் பர்த்டேவ ஸ்பெஷலா செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி ஈசிஆர்ல இருக்க இந்த தாஜ் ஃபிஷர்மேன் கோவ் ரெசார்ட்ல ரூம் புக் பண்ணியிருந்தேன். ஒய்ஃப சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா, ஹோட்டல்காரங்க சேர்ந்து எனக்கு சர்ப்ரைஸ் குடுத்துட்டானுங்க. ரூம் புக் பண்ணும்போதே ஒய்ஃப்க்கு பர்த்டே, அதனால எனக்கு ஒரு ஸ்பெஷலா கேக் மட்டும் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி நீங்க செக் இன் பண்ண உடனே ஒரு 1 ஹவர் மட்டும் ஒய்ஃப் ரூம்ல இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நாங்க கேக்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரூம்க்கு ஆப்போசிட்லேயே பீச் இருக்கனால, சரி வா கொஞ்ச நேரம் பீச்ல போய் வாக் பண்ணலாம் அப்படின்னு ஒய்ஃப கூட்டிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி 3:30 மணி ஆச்சு, லைட்டா பசிச்சுச்சு. உள்ளே ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட் இருக்கும் சாப்பிடலான்னு பார்த்தா, உள்ள 3 ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் செம்மையா இருந்துச்சு. பட் க்ளோஸ்டு. செகண்ட் ரெஸ்டாரண்ட்ல கான்டினென்டல் ஃபுட் மட்டும் தான் இருந்துச்சு. அண்ட் தேர்ட் ரெஸ்டாரண்ட்ல எல்லா ஃபுட்டும் இருந்துச்சு. அண்ட் செம்ம டேஸ்ட்டாவும் இருந்துச்சு. சரி நீங்க சாப்பிட்டுருங்கம்மா, நான் போயிட்டு ஒரு ஃபோன் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன்னு அவசர அவசரமா ஓடி போய் ரூம்குள்ள வந்தேன். உள்ள வந்தா எனக்கு செம்ம சர்ப்ரைஸு. எனக்கு வெறும் கேக் மட்டும் தான் கேட்டேன். ஆனா அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஐயோ! எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அண்ட் இதெல்லாம் காம்ப்ளிமென்டரியானும் தெரியல. பயங்கர கிராண்டா ரியல் ஃப்ளவர்ஸ வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் பாத் டப்ல ஹாட் வாட்டர் வித் ஃபோம் அண்ட் ஃப்ளவர்லாம் போட்டு வேற லெவல்ல டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கானுங்க. குடுகுடுன்னு ஓடி போய் ரிசப்ஷனுக்கு கால் பண்ணி, எவ்வளோங்க எதுக்கு இப்படி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லங்க இதெல்லாம் காம்ப்ளிமென்டரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. அண்ட் ஒய்ஃப் ரூம்குள்ள வந்து கேக்க பார்த்தோனே செம்ம சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. கொஞ்சம் அங்க பாரும்மா அப்படின்னு சொன்னேன். வேற லெவல்ல ஹாப்பி ஆயிட்டாங்க. இதுக்கிடையில என் பையன் வேற ஃப்ளவர்லாம் குடுத்து இம்ப்ரெஸ் பண்ணிட்டான். அண்ட் பாத் டப் டெக்கரேஷன்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அண்ட் என் பையன் இப்ப நான் குளிச்சே ஆகணும் அப்படின்னு அவன் தாங்க ஃபுல்லா பாத் டப்ல இருந்தான். அண்ட் ஒய்ஃப் செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க. அண்ட் ஃபைனலா வந்து கேக்கும் கட் பண்ணிட்டு, அவங்க இந்த டெக்கரேஷன்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் நிஜமா இந்த ஹோட்டல்காரங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணுங்க. எங்களோட டேவ பயங்கர ஸ்பெஷல் ஆக்கிட்டாங்க. அண்ட் நிஜமா இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் கிடையாது. ஆல் ஓவர் இந்தியால நான் எக்கச்சக்க 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் போயிருக்கேன். ஆனா நான் ஒரு ஹோட்டல் வீடியோவோ இல்ல டிராவல் விளாகோ அப்லோட் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஏன்னா அங்கெல்லாம் ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்றதுக்காக ஃபேமிலியோட போனது. இந்த ஹோட்டலுக்கும் அந்த மாதிரி தான் வந்தோம். ஆனா இந்த ஹோட்டல் மெம்பர்ஸ் இவ்ளோ அழகா டெக்கரேட் பண்ணி வேற லெவல்ல எங்களுக்கு அந்த ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்து ரொம்ப செரிஷ் பண்ண வச்சுட்டாங்க அந்த டேவை. ஸோ அதனால தான் இந்த வீடியோ அவங்களுக்கு நான் காம்ப்ளிமெண்டரியா மேக் பண்ணி கொடுத்தேன். ஸோ வெரி தேங்க்ஸ் டு தாஜ் ஃபிஷர்மேன் கோவ் ரெசார்ட்.